ஃபுல்லா விரிச்சு விடுங்க சொல்லுவோம். உண்மைக்காண்டி தஜ்ஜால்னா என்னன்றத பத்தி நான் சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவனுடைய சேட்டைகள், அவனோட உறுப்பு, அவன் எப்படி இருப்பான், அவன் எந்தெந்த விஷயத்துல நம்ம கிட்ட வருவான் அப்படின்றத சொல்றேன். தஜ்ஜால் அப்படின்னா இப்போ நீங்க உங்க பிள்ளைங்க இல்லையா சேத்தான் அப்படின்ட்டு, அதுதான் இப்போ நீங்க சொல்ற அசு இந்த பிள்ளை எடுக்க சொன்னாங்க. அப்ப எடுத்து தஜ்ஜால் அப்படின்ற பேரை கொடுத்திருக்கான். நபிகளாயிரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் இல்லாம எல்லா நபிமார்கள், உலகத்துல இருக்க எல்லா நபிமார்களும் நம்ம கிட்ட வந்து தஜ்ஜால் அப்படின்னா என்ன, அவனோட உறுப்புகள் பத்தி கூறிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா நம்ம அதை சிந்தித்து பார்க்கவே மாட்டோம். நம்மளோட நேரத்தை நம்ம அதுக்காக செலவழித்து பார்க்கவே மாட்டோம். செலவழித்து பார்க்கறது தப்பு இல்லையே. நம்ம மார்க்கத்தை பத்தி தானே படிக்கிறோம். மார்க்கத்தை பத்தி படிக்கிறதுக்கு தப்பே இல்லை. அந்த புக்ல நிறைய ஹதீஸ் கொடுத்திருக்காங்க தஜ்ஜாலை பத்தி. ஆனா அந்த புக்கை எடுத்து பார்க்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லையா? ஆனா இப்போ நம்ம போன் எப்ப டைம் போனோட தெரிஞ்சவங்களுக்கு அந்த புக் எடுத்து படிக்கிறதுக்கு நேரம் இல்லையா? நான் கேக்குறேன், தெரியாம கேக்குறேன். உங்களுக்கு அந்த புக் எடுத்து படிக்கிறதுக்கு நேரம் இல்லையா? இருக்கு. அந்த நேரத்தை நீங்க செலவிடல, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டு போறோம். அல்லாஹ் தஆலா கூறுறான், தஜ்ஜால்ன்றவன் ஒற்றை கண்ணுடையவன். அவன் படிக்க தெரியாதவங்க கூட அவன் நெத்தில ஒரு வார்த்தை எழுதியிருக்கும். அந்த வார்த்தையை ஈஸியா படிச்சுட்டு போயிருவாங்க. அது என்ன வார்த்தை? ஷைத்தான் அப்படின்ற வார்த்தை. அந்த வார்த்தை படிக்க தெரியாதவங்க கூட படிப்பாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய வார்த்தையா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நம்மளோட மறுமை நாள் வரைக்கும் நம்ம கூட வர ஒரே ஒரு மனுஷன், ஒரே ஒருத்தன், அது தஜ்ஜாலா மட்டும்தான் இருக்க முடியும். தஜ்ஜால் இந்த உலகத்துக்கு வந்த 40 நாள்லயே போயிடுவான். தஜ்ஜால் வந்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்துல எதுவுமே நடக்க முடியாது. தஜ்ஜால் வந்து எல்லா இடத்துக்கும் போவான், ஆனா குறிப்பிட்ட இடத்துக்கு போக மாட்டான். என்னன்னா மஸ்ஜித், மக்கா, மதீனா, ஜன்னத்துல் முஹத்தஸ், இந்த இடத்துக்குலாம் போக மாட்டான். ஏன் போக முடியல? அவன் கெட்டவன். அல்லாஹ் தஆலா நம்மளோட நபிமார்களாக இல்லாம எல்லா நபிமார்களும் அந்த இடத்துக்கு போவாங்க. ஆனா தஜ்ஜால் மட்டும் போக மாட்டான். அவன் நமக்கு சில விஷயங்கள்ல வந்து எட்டி பார்ப்பான். நம்ம அதை பார்த்து சரி செய்ய மாட்டோம். உதாரணத்துக்கு ஒரு 2 பேர் இருக்காங்க.